அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம பார்ட்னர் இருக்காங்க இல்லையா, லைஃப் பார்ட்னர். அவங்கக்கிட்ட வந்து கடுமையாக பேசுவோம். பேசும்போது நான் சொல்கிறேன் நீ செய், நான் சொல்லினே இருக்கிறேன், நீ ஏன் இப்படி பண்ணினே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். இதை விட கடுமையாகவும் கேட்போம், பயங்கரமாக கேட்போம். அப்படி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணம் பெரும்பாலும் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நான் சொல்கிறத நீ கேள் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு மாதிரியான அந்த டோனை நம்ம வந்து செட் பண்ணுவோம். இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அத்தாரிட்டியை காட்டக்கூடிய ஒரு ஈகோங்கிறாங்க. அத்தாரிட்டேரியன் ஈகோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஈகோ எப்பயுமே ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போ வேறு எது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, என்னுடைய பார்ட்னர், அதாவது என்னுடைய மனைவிக்கு என்கிட்ட இருக்கிறதுலையே மிகச்சிறந்த ஒரு அன்பை நான் வெளிப்படுத்துவேன், ஒரு நட்பை நான் வெளிப்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற யாரையும் விட அவங்கக்கிட்ட நான் ஒரு அன்பாக இருப்பேன். இந்த உலகத்தில் எனக்கு தெரிந்த அனைவரையும் விட அவங்கக்கிட்ட நான் நட்பாக இருப்பேன், அவங்கக்கிட்ட பாசமாக இருப்பேன் அப்படின்னு நம்ம அந்த ஒரு சென்ஸில் நாம் வந்து வெளிப்படுத்த தொடங்கினோம்னா அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஆனால் அதை விட்டுட்டு ஒரு அத்தாரிட்டேட்டியனாக நம்ம நடந்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரு சிறப்பான விஷயமா இருக்காது. நம்ம எப்பயுமே அன்பாகவே இருப்போம். நன்றி.